Hello guys, welcome. So, எப்படி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் அண்ட் தென் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ ஷியோர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to start from 7, 8, 9, 10. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ் காய்ஸ், we don't want to waste time. Let's start. கரெக்டா? ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மேத் எக்ஸாம் எப்படி பண்ணியிருந்தீங்க? ஹோப் இட் இஸ் ஈஸி காய்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Okay, what is the first question? Define atomicity. Very simple. So define atomicity. Atomicity அப்படின்னா என்னன்னா ஒரு மாலிக்யூல்ல எவ்வளோ பாண்ட்ஸ் மேக்ஸிமமாக ஃபார்ம் பண்ண முடியும், அதான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து H2 எடுத்துக்கோங்க. ஸோ H2வில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஹைட்ரஜன் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? we will be writing as 2 hydrogen, single hydrogen எழுத மாட்டோம். கரெக்டா? அப்போ அது டைஆட்டம். ஸோ டைஆட்டம், டெட்ராட்டம் இதெல்லாம் சொல்றது தான் அட்டாமிசிட்டி. ஒரு ஒரு எலிமெண்டோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கிறதா நம்ம அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் P4. ஸோ பாஸ்பரஸோட அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா 4 அண்ட் தென் சல்ஃபரோட அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா 8. இதுவே நியான், ஆல் த நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி இஸ் 1. Because noble gases already எப்படி இருக்கும்? It is more stable. கரெக்டா? அது already stable இருக்கும். Correct guys? Yes. How many of you guys are in live? Okay, good morning all of you. எந்த அளவுக்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்க? 10th standard first board exam. கரெக்டா? How many guys are you in live? Say one hi, good morning. So படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா எல்லாரும்? Okay, so let's start guys. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நான் சிம்பிளாக சொல்கிறேன், இட் இஸ் அ ஒன் ஸ்பியர். ஓகே, மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது 2 or more ஸ்பியர்ஸ் கனெக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் அ மாலிக்யூல். அவ்வளோதான் வித்தியாசம். ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு சிங்கிள் யூனிட். மாலிக்யூல் அப்படின்னா 2-3 யூனிட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாலிக்யூலில் 2 டைப் இருக்குது, ஒன்று எலிமெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க? Atom is the smallest particle. Of course, நம்மளுக்கு தெரியும் atom is the smallest particle of the element அப்படின்னு சொல்லிட்டு. Molecule பாருங்க, what is a molecule? So molecule is the smallest particle of an element or a compound. கரெக்டா? So atomங்கிறது தான் very very smallest particle. And atom பார்த்தீங்க அப்படின்னா free stateல exist ஆகாது. What is mean by free state? Hi சாய் முருகன், hi. ஓகே, ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகாது எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். ஏன் நோபல் கேஸஸ் மட்டும் ஃப்ரீ ஸ்டேட்? எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் நோபல் கேஸ் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். கரெக்டா? ஸோ நோபல் கேஸ் ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்கிறனால அது ஃப்ரீயாக எக்ஸிஸ்ட் ஆகும். வாட் இஸ் மீன் பை ஃப்ரீ ஸ்டேட்? அந்த ஆட்டம் பர்டிகுலர் ஆட்டமாகவே இருக்கிறதா ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்கிறோம். இப்போ நியான் நீங்கள் பார்க்கும் போது NEன்னு எழுதுறீங்க. கரெக்டா? ஆனால் ஹைட்ரஜனை பார்க்கும்போது வெறும் Hன்னு எழுதுறோமா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் H2 தானே எழுதுறோம். அதுதான் நம்ம சொல்கிறோம் ஃப்ரீ ஸ்டேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சம் ஆஃப் த நோபல் கேஸஸ் ஆர் ஈவன் ரியாக்டிவ். சி, நம்ம நினைப்போம் எல்லா நோபல் கேஸஸுமே வந்து ரியாக்ட் ஆகாதுன்னு. ஆனால் ஒரு சில நோபல் கேஸஸ்லாம் இருக்கு, ஜெனான், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் ரியாக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். ஓகே, ஆட்டம்ஸ் do not have a chemical bond. ஆட்டம்ஸுக்கு கெமிக்கல் பாண்ட் இல்லை. ஓகே, ஒரு வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், லண்டன் ஃபோர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவே நம்ம மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் என்னது? இட் இஸ் அ கெமிக்கல் பாண்ட். அதில் யாரெல்லாம் வருவா, யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? we can say it is a covalent bond, coordinate bond, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகே காய்ஸ், எஸ். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சூப்பர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? calculate the number of moles of 27 gram of aluminium
Good question. Okay, 27 gram of aluminium. First number of moles கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula? Number of moles is equal to mass divided by molar mass. Number of moles is equal to mass divided by molar mass. இங்க mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? கொடுத்திருக்க mass 27 gram. What is a molar mass of aluminium? அதுவுமே நம்மளுக்கு 27 தான். Hello guys, how many of you are in live? Okay, say one hi. Hi, எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? Okay, so அப்போ 27 divided by 27 அப்படின்னு பண்ணீங்கன்னா you will get 1 mole as an answer. Okay, so number of moles எப்படி calculate பண்ணணும்? Given mass divided by molar mass. Given mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27. Aluminium ஓட molar mass எவ்வளோ? அதுவும் 27. அப்போ 27 divided by 27 பார்த்தீங்கன்னா which is equal to 1. அவ்வளோதான். Okay, moving to the next one. How many grams are there in the following? Okay, எவ்வளோ grams இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். So first questionல என்ன கொடுத்திருக்காங்க? 2 moles of hydrogen molecule. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே, பார்க்கலாமா? see பாருங்க. First one, 2 moles of H2. கரெக்டா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? N is equal to mass divided by molar mass. molar massங்கிறது என்னது? அந்த காம்பவுண்ட் or else அந்த ஆட்டம் அதோட வெயிட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? molar mass அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இப்போ number of moles questionல கொடுத்துட்டாங்க. So what is given in the question number 1? So given is 2 moles. N is equal to 2 mole அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம யாரை கால்குலேட் பண்ணணும்? மாஸை கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. So N is equal to 2 divided by. So உங்களுக்கு யூனிட்டோட எழுதணுமா? Right along with unit. Okay, so 2 mole which is equal to எனக்கு மாஸ் தெரியாது, அதுதான் questionல கேக்குறாங்க. Okay, மாஸ்ங்கிறது என்னது? Which is nothing but gram. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So mass divided by molar mass. What is a molar mass of H2? molar mass எப்படி கால்குலேட் பண்ணணும்? It is ஹைட்ரஜனோட weight ஆட் பண்ணணும். ஒரு ஹைட்ரஜனோட weight எவ்வளோ? 1. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? We have 2 hydrogen atom. அதோட யூனிட் என்னது? It is 2 gram mole inverse. Guys, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் hope it is clear நினைக்கிறேன். அப்ப molar mass பாத்தீங்கன்னா it is 2 gram mole inverse. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? அடுத்து next calculate பண்றேன். So என்ன பண்றேன்? This I am taking into this side. அப்ப 2 into 2 எவ்வளவு ஆச்சு? 4 ஆச்சு. So இங்க இருக்கிற மோலும் இங்க இருக்கிற மோலும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்களேன்? 4 gram. அவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள். ஓகே guys, clear? எனக்கு தெரிஞ்சா ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன். So N is equal to mass divided by molar mass. N கொடுத்திருக்காங்க questionல number of moles. mass தான் கேக்குறாங்க. molar mass எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு ஹைட்ரஜனோட weight 1, அப்ப ரெண்டு ஹைட்ரஜனுக்கு 2. கரெக்டா? அப்ப நம்பர் ஆஃப் மோல் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இங்க நான் யூனிட்டோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்ப இங்க இருக்கிற மோலும் மோல் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப கிராம் மட்டும் இருக்கு, எனக்கு மாஸ் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் guys. வெரி 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 ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? அடுத்து யாரை பத்தி பேசணும்? 3 mole of chlorine. So second questionல என்ன எவ்வளவு கொடுத்திருக்காங்க? It is given that 3 moles. ரைட்டா? So இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? ஓகே, Cl2 தான் கண்டுபிடிக்கணும். again மாஸை கால்குலேட் பண்ணணும். So molar mass of Cl2 எப்படி கண்டுபிடிக்கணும்? This is 35.5 plus 35.5. கரெக்டா? which is 71 gram mole inverse. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க guys. மோலார் மாஸ் அப்படின்னா கண்டிப்பா 71 கிராம் மோல் இன்வர்ஸ். அந்த கிராம் மோல் இன்வர்ஸை மறக்க கூடாது. ஓகேவா? மோலார் மாஸோட யூனிட் என்னது? கிராம் மோல் இன்வர்ஸ். காட் இட்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ N is equal to மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். நான் யாரை கண்டுபிடிக்கணும்? இவங்களை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்களை தூக்கி இந்த சைடு போட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? will be getting so N into molar mass which is equal to mass. ரைட்டா? so N எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. N எவ்வளவு கொடுத்திருக்காங்க questionல? so N is given as 3 moles. கரெக்ட்டா? okay, so N நம்மளுக்கு 3 moles இருக்கு.
What is a molar mass? It is 71, which is equal to mass. Correct? Mass தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So multiplication பண்ணுங்க. Sorry. Yeah. So 71 into 3 panna. So 7 3 is a 21. So அப்போ 213 gram. கரெக்டா? So நம்ம mass calculate பண்ணியாச்சு. அவ்வளவுதான். So இது மாதிரி தான் நம்ம questions solve பண்ணணும் guys. Hope it is clear. கரெக்டா? Okay. So moving to the next one. Okay. Yes. See, இப்போ இதுல பாத்தீங்கன்னா I have solved 2 questions. கரெக்டா? மொத்தம் எத்தனை questions கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? So 4 questions இருக்கு. So 4 question ஒரே மாதிரி தான். First 2 question நான் solve பண்ணி காமிச்சிட்டேன். Third one, fourth one நீங்க solve பண்ணுங்க. ஓகேவா? Third one, fourth one என்ன பண்ணும்? அதே தான். Mass equal to number of moles into molar mass. Okay. So mass equal to number of moles into molar mass. Formula போடுற answer கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். Okay. So moving to the next question guys. So என்ன கொடுத்திருக்காங்க? Calculate the number of moles. Okay. So very simple question. Already repeat ஆனது தான் நம்மளுக்கு. First one already solve பண்ணியாச்சு. Second one பார்க்கலாமா எப்படி solve பண்ணலாம்னு சொல்லிட்டு. Okay. Second one is an interesting one. See, எப்பயுமே molecules கொடுக்கும்போது அப்ப எப்படி number of moles calculate பண்ணணும் அப்படினா number of moles is equal to given number of molecules. Okay, என்ன formula? Given number of molecules divided by the Avogadro number. Okay va? So given number of molecules divided by Avogadro number. What is a given number of a molecule? இவங்க தான் வந்து given number of a molecule. First question already solve பண்ணிட்டோம் guys. So I am moving to the second question. Okay va? இப்போ எல்லாத்தோட formula நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பாருங்க. So அப்போ 1.51 into 10 to the power of 23 divided by 6.022 into 10 to the power of 23. So யார் இந்த NA is nothing but Avogadro number. கரெக்டா? அப்போ நம்ம cancel out பண்றோம். Answer என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 0.25 moles கிடைச்சிருது. ஓகே, இப்போ நான் ஃபார்முலாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. see, நீங்க என்னோட வேல்யூவை 3 விதமா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா it is mass divided by molar mass. என்ன mass கொடுத்திருக்காங்க, அதோட mass divided by the molar mass. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அதுக்கு அடுத்து என்ன ஃபார்முலானா volume divided by 22.4 liter. இந்த 22.4 liter தான் யாரு நம்மளுக்கு, which is nothing but the molar volume. கரெக்டா? 22.4 liter. அடுத்து என்ன ஃபார்முலா இருக்கு? n is equal to number of molecules or atom. இது molecules ஆவும் இருக்கலாம், atoms ஆவும் இருக்கலாம். sometimes என்ன பண்ணுவாங்க அப்படின்னா particles கூட மென்ஷன் பண்ணுவாங்க. okay guys, particles கூட மென்ஷன் பண்ணுவாங்க. so divided by the Avogadro number. okay, so that's all. very 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 simple. are you guys clear? okay, 3 formula தான் என்ன கால்குலேட் பண்றதுக்கு. so mass divided by molar mass, volume divided by 22.4 liter, number of molecules divided by Avogadro number. see, suppose உங்களுக்கு moles கொடுத்துட்டாங்க, volume கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? very simple. volume கேக்குறாங்களா, இவங்களை தூக்கி இந்த சைடு போடுங்க. அப்ப n into 22.4 liter which is equal to the volume. கரெக்டா? so இவங்களை தூக்கி இந்த சைடு போடும்போது எனக்கு வால்யூம் கிடைச்சிரும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேக்குறாங்களா, இவங்களை தூக்கி இந்த சைடு போடுங்க. so யாரை கேக்குறாங்களோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். okay, yes. so moving to the next question guys. calculate the number of water molecule. okay, number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. okay, இந்த question superb question. நான் எப்படி சால்வ் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் given எழுதுறேன். okay, givenல யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. number of water molecules. so அப்ப number of என்ன கேக்குறாங்க, molecules கேக்குறாங்க. கரெக்டா? so number of molecules கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொடுத்திருக்காங்க, mass கொடுத்திருக்காங்க. mass ன்னு சொன்னாலும் ஓகே, or else weight ன்னு சொன்னாலும் ஓகே. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே given எழுதிடணும். அதுக்கு அடுத்து நான் யோசிக்கிறேன். ஓகே, என்ன யோசிக்கிறேன்? number of molecules.
இதை வச்சு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? n is equal to number of molecules divided by Avogadro number. படிச்சிருக்கோமா படிக்கலையா? ஓகே ஃபைன். அப்போ நான் இந்த ஃபார்முலாவை எழுதுறேன். ஸோ number of moles is equal to number of molecules divided by Avogadro number அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு அவகாட்ரோ நம்பர் தெரியும், அது கான்ஸ்டன்ட். ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியுமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ n is equal to மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். கரெக்டா? அப்போ மாஸ் எவ்வளோ? 0.18. மோலார் மாஸ் எவ்வளோ? இட் இஸ் 18. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.1 மோல்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஐ ஃபவுண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கடுத்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை தூக்கி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, சி என்னோட வேல்யூ என்னது? 0.1. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அவகாட்ரோ நம்பர் 6.022 into 10 to the power of 23. கரெக்டா? ஸோ இதுலேருந்து எக்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? which is 10 to the power of 21 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே guys, clear? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹாய் அசீம், ஹாய். Okay, is there any doubt guys? Yeah. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷியோர் யூ கேன் கமெண்ட் இட் கைஸ். ஸோ நம்ம ஏதாவது கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது we will get a 22. ஸோ 0.18 divided by 18 எவ்வளோ கைஸ்? வாட் இஸ் 0.18 divided by 18? ஸோ கரெக்டாக அது 0.01. This is what I will do. Okay, 0.01. So அதனால தான் we got an 21 because 0.1 into Avogadro number நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? You will get 22 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 0.18 divided by 18 is 0.01. ஓகே, ஸோ கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஸ் guys. Okay, moving to the next one. Why the relative atomic mass has no unit? Good question. See, இப்போ நீங்க வந்து for example let it consider like this. மேலே ஒரு 3 கிராம் இருக்கு, கீழே ஒரு 6 கிராம் இருக்கு. இது நீங்க என்ன பண்றீங்க? கேன்சல் அவுட் பண்ணும்போது கிராம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். பிகாஸ் ரெண்டுத்துலயுமே யூனிட் என்ன இருக்கு? கிராம் இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்லையும் நான் என்ன பண்றேன்? இன்னொரு அட்டாமிக் மாஸ் வச்சு தான் கம்பேர் பண்றேன். கரெக்டா? அப்போ அதுலயும் நம்மளுக்கு யூனிட் இருக்கு, இதுலயும் யூனிட் இருக்கு. ரெண்டுத்துக்குமே சேம் யூனிட். அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடும். அவ்வளவுதான் நம்மளுக்கு. சரி, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆர் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் is defined as என்ன சொல்றாங்க நம்மளுக்கு? so 1/12 of carbon atom. அப்ப அந்த கார்பன் 12லயும் நம்மளுக்கு ஒரு யூனிட் இருக்கு, and then நம்மளுக்கு எதுல கால்குலேட் பண்றோமோ அதுல யூனிட் இருக்கு. அப்ப ரெண்டு யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3u divided by 6u. so u தான அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்ப அது கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா you will get a like there is no unit for relative atomic mass. okay, next question. What is molar volume of gas? What is mean by molar volume of gas? Molar volume அப்படிங்கிறது it is 22.4 liter. கரெக்டா? எந்த ஒரு கேஸும் STP கண்டிஷன்ல மோலார் வால்யூம்னு கேட்டாங்கனால STPன்னு எழுதணும் guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ STP கண்டிஷன்ல நம்மளுக்கு 22.4 வால்யூம் தான் அது ஆக்குபை பண்ணும். ஓகே, 4 லிட்டர் தான் அது ஆக்குபை பண்ணும். ஸோ எஸ்டிபிங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குட் கொஸ்டின். டக்குனு குயிக்காக சால்வ் பண்ணிடலாமா? CaCO3 gives CaO plus CO2. How many moles of calcium carbonate are involved in the reaction? ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? we have to check that is that equation is balanced. equation balanced இருக்கான்னு பார்த்துடலாமா? பாருங்க, ஒரு கால்சியம் ஒரு கால்சியம், எத்தனை கார்பன்? ஒரு கார்பன்
ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் 1 plus 2 it is 3 oxygen. So equation balanced இருக்கு. அதுக்கு அடுத்து என்னோட ஸ்டெப் என்னது? How many moles of calcium carbonate? Very simple. இங்க எவ்வளவு moles இருக்கு? ஒரு moles தான் இருக்கு. So it is 1 mole of calcium carbonate. Okay, next one. How many moles of carbon dioxide are there in this equation? எவ்வளவு carbon dioxide? அதுவுமே 1 தான், கரெக்டா? இங்க 1 ரேஷியோல தான் இருக்கு. So this is also 1 mole. So இது மாதிரி எல்லாம் question கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். See, ரொம்ப யோசிக்கவே வேணாம். Calculation தான் கொஞ்சம் it will take time. Right? The average atomic mass of hydrogen is, guys நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, atomic mass அப்படின்னு கேட்டா அதோட யூனிட் either AMU or else U இருக்கணும். AMU or else U இருக்கணும். மோலார் மாஸ்ன்னு கேட்டா அதோட யூனிட் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ கிராம் மோல் இன்வர்ஸா இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? கிராம் மோல் இன்வர்ஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்னது? இட் இஸ் 1. அதான நம்ம ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கோம், கரெக்டா? ஸோ இட் இஸ் 1. ஓகே guys, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2. அதே மாதிரி மாலிகுலர் மாஸ், atomic mass na unit AMU or U. molar mass na மட்டும்தான் gram mole inverse. Okay, so இப்போ சால்வ் பண்ணிடலாமா? இங்க நம்மளுக்கு CO2 க்கு பாருங்க, CO2 கார்பனோட weight எவ்வளோ? 12. ஆக்சிஜன் எவ்வளோ? 2 into 16, கரெக்டா? ஸோ அப்போ 12 plus 2 into 16 32, which is equal to 44 AMU. அவ்வளோதான் அட்டாமிக் மாஸ் யூனிட். கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜன். ஸோ 2 into 16 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் guys. The sum of the number of proton and neutron in an atom called. So proton and neutron together சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? அண்ட் நம்பரை பத்தி பேசுறனால we can write mass number. Okay, the sum of the number. Actually புரோட்டானும் நியூட்ரானும் டுகெதர் சேர்ந்து நியூக்ளியான்ஸ். ஆனால் அது எதை டினோட் பண்ணுது? இட் இஸ் டினோட்டிங் த மாஸ் நம்பர். அந்த மாஸ் நம்பரோட சிம்பிள் என்னது? இட் இஸ் ஏ. ஓகே, த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இஸ் கால்ட் அஸ் மாஸ் நம்பர். அண்ட் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிக்யூல்ஸ். சொல்லுங்க, யார் ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிக்யூல்? ஹெட்டிரோ அப்படினால என்னது? வாட் டஸ் இட் மீன் ஹெட்டிரோ அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எந்த கேஸ்ல நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்குமோ, ஓகே, எந்த கேஸ்ல நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்குமோ அதுதான் நம்ம ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்றோம். H2O NH3. இது இல்லாம வேற எக்ஸாம்பிள் கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க நீங்க? Yes guys, what example will you give? வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? CO2 சொல்லலாம், கரெக்டா? we can go for CO2, correct, right? So moving to the next one. Calculate the percentage of each element in calcium carbonate. Very simple question. and இதுல இருந்து question கேட்கறதுக்கு ரொம்ப chances இருக்கு. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா question கேட்பாங்க. one of the important questions, 7 marks. சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஸோ பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதணும். பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் இன் மாலிக்யூல். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ இட் இஸ் அ மாஸ் ஆஃப் எலமெண்ட், டோட்டல் மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைடட் பை molar mass of the compound into 100. இதான் நம்மளுக்கு question, கரெக்டா? இப்போ பாருங்க, so first one யாருக்கு நம்ம calculate பண்ணலாம்? we will do it for the carbon. okay, கார்பனுக்கு தான் நம்ம calculate பண்ண போறோம். அப்போ percentage of carbon is equal to மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? எதுக்கு கேட்டிருக்காங்க? கால்சியம் கார்பனேட்க்கு. கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா என்னது?
CaCO3 அதுல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அதோட weight எவ்வளோ? which is 12. கால்சியம் கார்பனேட்க்கு நீங்க டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா இதோட weight என்ன கிடைக்கும் கால்குலேட் பண்ணிடலாமா? so CaCO3 கால்சியமோட weight எவ்வளோ? 40, கார்பனுக்கு 12, so 3 into 16, so add பண்ணுங்க, so 40 plus 12, so 16 into 3 என்ன கிடைக்கும்? 48, 60 is 18, yes 48, so இது எல்லாத்தையும் add பண்ணா என்ன கிடைக்கும்? 48, 12 and then 40, 10, 1, 900, okay, so which is 100, super. அப்ப 100 வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கேன்சல் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா? சொல்லுங்க guys. okay, அப்ப 100 molar mass of the calcium carbonate is 100. cancel out பண்ணுங்க. அப்ப கார்பன் 12%. எவ்வளோ ஈஸி? கரெக்டா? one of the important question கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம யாரை கால்குலேட் பண்றோம்? செகண்ட் ஒன், percentage of oxygen. so ஆக்சிஜனோட weight எவ்வளோ? இங்க 3 into 16. கரெக்டா? so 100 into 100. ஏன் நான் 3 into 16 பண்றேன்? இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. so CaCO3ல there are 3 oxygen, correct, right? so 3 oxygen atom இருக்கறனால தான் நம்ம 3 into 16 போடுறோம். வெறும் ஒரே ஒரு 16 மட்டும் போடக்கூடாது. ஓகே, so அப்போ 3 into 16 ஆன்சர் என்ன வரும்? it is 48%. தேர்ட் ஒன் யாரு? it is percentage of calcium. கரெக்டா? இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so 100 தான் percentage. so out of 100 remaining யார் இருக்கா? 48 plus 12. அப்ப remaining கால்குலேட் பண்ணீங்கன்னா you will get 40%. அவ்வளவுதான். ஓகே, so மொத்தமா 100, அந்த 100ல 48% வந்து யார் இருக்காங்க? ஆக்சிஜன் இருக்காங்க. பேலன்ஸ் 12% கார்பன் இருக்காங்க. அப்ப ரிமைனிங் 40% கால்சியமா தான் இருக்கும். ஸோ இப்படியும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகே guys, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கால்குலேட் த percentage of relative abundance of boron 10 and then boron 11 if the average atomic mass. see, average atomic mass ங்கிறது நம்ம எங்க கால்குலேட் பண்ணுவோம்? we will be finding in the isotopes. கரெக்டா? isotopes தான் கால்குலேட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்னது? so percentage, not percentage, average atomic mass. average atomic mass which is equal to percentage of the first isotope into atomic mass of the first isotope, and then second one, percentage of the second isotope into atomic mass of the second isotope divided by 100. ஏன் நான் 100 எடுக்கிறேன்? because percentageல கொடுத்திருக்கிறனால it should be taken as 100. இதான் ஃபார்முலா. average atomic massங்கிறது ஐசோடோப்புக்கு கால்குலேட் பண்ணணும். so average atomic mass is equal to percentage of 1 into AM1. what is AM1? it is an atomic mass of 1. கரெக்டா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். क्वेश्चनல யாரு கொடுத்திருக்காங்க? what is given? given is 10.804. யார் இந்த 10.804? this is nothing but average atomic mass. okay, இந்த average atomic mass வந்து 10.804 AMU ஆ இருக்கு. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? percentage abundance கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க, 10.804 which is equal to percentage. நான் percentage என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? x ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன் because அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். so x into what is the atomic mass of the first isotope? so இப்போ 10. கரெக்டா? this is 10. அதான் mass plus percentage of 2 நம்ம என்ன வைக்கலாம்? we can consider it 100 minus x because percentage நாலே 100 தான் இருக்கும். அதுல போரான் வந்து போரான் 10ங்கிற ஐசோடோப் x percentage இருந்தது அப்படின்னா and boron 11ங்கிற ஐசோடோப் எவ்வளவு percentage இருக்கும்? 100 minus x ஆ இருக்கும். கரெக்டா? அப்ப 100 minus x into what? 11 because அது 11ங்கிறது atomic mass of second boron. okay, so divided by என்ன பண்றேன்? 100. okay, it is percentage. so next என்ன பண்ணும்? so calculation பண்ணிட்டு
இதுல இருந்து நீங்க x சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே guys, so இங்க யார் இருக்கா? 10.804 into 100 which is equal to, இந்த side யார் இருக்கா? 10x, correctா? So it is 10x plus 11. So 11 into 100. 11 into 100 minus 11x. புரிஞ்சா உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 11 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 11 into 100 பண்ணும்போது ஸோ which means 1100 நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் தென் 11 into x பண்ணும்போது நம்மளுக்கு 11x கிடைக்குது. கரெக்டா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஷுட் சால்வ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் போரான் 19.6% and then boron 11 வந்து 80.64%. guys, ஏதாவது doubts இருக்கா? hope it's clear. okay, moving to the next one. இதுல இருந்து x மட்டும் சால்வ் பண்ணுங்க. okay, x சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், வேற ஒண்ணுமே கிடையாது. okay, next one. write the value of Avogadro numbers. okay, what is Avogadro number? 6.022 into 10 to the power of 23. mole inverse வேண்டாம், Avogadro number is a constant தான். so 6.022 into 10 to the power of 23. so இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, next one. state Avogadro hypothesis. என்ன சொல்றாங்க? equal volumes. Avogadroலால என்ன படிச்சிருக்கோம்? equal volumes of any gas at STP contains equal number of molecule. for example, ஒரு 5 லிட்டர் கேன் எடுக்கிறீங்க. அந்த 5 லிட்டர் கேன்ல நீங்க கேஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரெஷரில். அப்போது இங்கே ஒரு 1000 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே 1000 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் தான் இருக்கும். அதுதான் Avogadro law. ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதான் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரைட் எனி 4 application ஆஃப் Avogadro law. ஓகே, Avogadro law வச்சு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? Gay-Lussac's law is based on the Avogadro concept, and then atomicity. correct? Atomicity determination of atomicity is based on Avogadro law. Molecular formula of the gases is derived based on the Avogadro law. and then relation between the molecular mass and vapor density. ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த Avogadro கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். Avogadro கான்செப்டை யூஸ் பண்ணி தான் we will be checking out all those things. okay, next one. give the salient features of modern atomic theory. okay, one of the important question. இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மாடர்ன் அட்டாமிக் தியரியில் என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு? atom is longer indivisible. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும் போது சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டம்ஸை வந்து டிவைட் பண்ண முடியாது. பட் நவடேஸ் டெக்னாலஜிஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் லாட். ஸோ ஆட்டமை கூட டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் இஸ் இன்டிவிசிபிள் அண்ட் தென் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் have different atomic mass. isotopes இருக்குல்ல, isotopes எடுத்துக்கோங்க. ஸோ B10 இருக்கு, B11 இருக்கு. ஸோ சேம் ஆட்டம் தான், ஆனால் மாஸ் நம்பர் வேறு இருக்கு. அதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. atoms of different element have same atomic mass. different elementக்குமே atomic mass similar-ஆ இருக்கு. okay, right? ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. and then atoms of one element can be transmitted into atoms of other element. so ஒரு atoms of one element வேற காம்பவுண்டா கூட மாறும். எக்ஸாம் எழுதுறாங்க. who is writing exam? யார் எக்ஸாம் எழுதுறாங்க? atoms may not always combine in a simple ratio. okay, atoms may not combine in the simple whole number ratio. see, that is atoms வந்து compound-ஆ form ஆகும்போது simple this is for the 10th standard. This is for 10th standard science, guys. 10th standard science, tomorrow is an exam, right? Tomorrow is an exam, not today. Okay, this is not for the 12th standard. Okay, guys. So listen,
ஸோ ஆட்டம்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸாக மாறும்போது நம்மளுக்கு சிம்பிள் ரேஷியோவில் தான் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ வேறு என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆட்டம்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும், which is E is equal to mc square. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். In the acid which renders aluminium passive, the right answer is nitric acid, that is a concentrated nitric acid. Okay, எதனால concentrated nitric acid? Okay, no problem. So எதனால இது concentrated nitric acid அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see இதுதான் உங்களுக்கு ஒரு அலுமினியம் மெட்டல்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல ஒரு thin layer ஃபார்ம் ஆயிரும். என்ன லேயர்? ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ஆக்சைடு லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுமினியமை ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ எதுலேருந்து? கரோஷன்லேருந்து. ஸோ அலுமினியம் யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா மேலே இருக்கிற ஆக்சைடு லேயர், மேலே ஆக்சைடு லேயர் யாருனால வந்திருக்கு? நைட்ரிக் ஆசிட்னால வந்திருக்கு. ஸோ நைட்ரிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு. ஓகே, எஸ் guys, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். வெரி குட் லெசன். கரெக்டா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். True or false? First question. Suppose statement false ஆனதுனா we have to give a right answer. So Moseley's periodic table is based on the atomic mass. Correct? Definitely not. நம்ம யாரை சொல்லுவோம்? Mendeleev periodic table தான் based on the atomic mass. So it is a false statement. Moseley periodic table is based on the atomic number. Mendeleev periodic table is based on the mass number. Okay? Next one. A is a silvery white metal. A combines with O2 to form B at 800 degrees Celsius. Okay. The alloy of A is used in making the aircraft. Aircraft in the word vanditale, நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம், it is aluminium. Because aluminium பார்த்தீங்கன்னா one of the lightest metal. அப்போ கண்டிப்பா லைக் ஹெவி மெட்டல் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளை ஆகும்போது ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடாது, லைட் மெட்டல்ஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அலுமினியம் தான் அப்போ சொல்கிறாங்க. ஸோ ஏ இஸ் அலுமினியம். அந்த ஏ யார் கூட ரியாக்ட் ஆகுது? ஸோ அலுமினியம் ப்ளஸ் O2 ரியாக்ட் ஆகி we will be getting an Al2O3. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாமா? ஸோ 2Al, ஸோ 2 Al இருக்கு. ஓகே, அங்கே அகைன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகாது. So this is 3O2 பார்த்தீங்கன்னா 6 மாறிடுச்சு. அப்போ இங்க இருக்கிறது என்னவா மாறிடும்? This will be 4Al and 2Al2O3. Suppose Al2O3 உங்களுக்கு தெரியலனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியமோட வேலன்சி 3, ஆக்சிஜனோட வேலன்சி 2. So criss cross பண்ணுங்க, Al2O3 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. Clear guys? இவ்வளவுதான். Very simple. Okay, next one. The chief ore of aluminium is, யார் இவங்க? It is bauxite. கரெக்டா? bauxite தான் வந்து ஒரு important ore. The chemical name of rust is, it is called as ferric oxide. Okay, what is the chemical name? It is a ferric oxide hydrate அப்படின்னு சொல்லலாம். Because அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா it is an Fe2O3 dot XH2O. So it is a ferric oxide hydrate. Okay, இதான் ரஸ்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ரஸ்ட்? யா, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் தான். ஸோ ரஸ்ட்னா என்ன, எப்போ ஃபார்ம் ஆகும்? ஸோ அயன், ஸ்பெசிஃபிக்காக அயன் மெட்டலில் கரோட் ஆகும்போது நம்மளுக்கு ரஸ்டிங் நடக்கும். கிளியரா உங்களுக்கு? அயன் கரோட் ஆகும்போது ரஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த அயன் மெட்டல் யார் கூட ரியாக்ட் ஆகும்போது? வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆகும்போது அண்ட் தென் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்னவா மாறும்னா it will become Fe2O3 dot XH2O. ஸோ உங்களுக்கு தெரியும் அயனுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. ஓகே, ஸோ அயன் 3ல இருக்கு, ஆக்சிஜன் 2ல இருக்கு. ஸோ கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா Fe2O3 dot XH2O because of the moisture. ஓகே, மாய்ஸ்சர்ல இருக்குனால. ஸோ நெக்ஸ்ட் ஒன். State the reason for addition of caustic alkali to bauxite ore. Okay, so edinala we are adding the caustic. Okay, caustic soda is nothing but alkali, correct? Sodium hydroxide. So next question, cryolite. First we will check out the first one. So edinala nama caustic add pandrom அப்படினு சொல்லி கேட்டிங்கனா during the purification of Bayer's process. Bayer's process நம்ம purify பண்ணும்போது
அங்க இருக்கிற பவுடர்ட் ஓர் கூட என்ன பண்றோம், we are treating this with a concentrated caustic alkali. What is mean by concentrated caustic alkali? Caustic soda படிச்சிருக்கீங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு. அதான் ஆல்கலி அப்படின்னா என்ன அர்த்தம், soluble basis. எந்த ஒரு பேஸ் எல்லாம் வாட்டர்ல டிசால்வ் ஆகுதோ அதோட பேர்லாம் நம்ம ஆல்கலின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அலுமினா பாக்சைட் வந்து NaOH கூட டிசால்வ் ஆகி சோடியம் அலுமினேட்டா ஃபார்ம் ஆகுது. அப்போ அங்க இருக்கிற இம்பியூரிட்டிஸ் Fe2O3 அண்ட் TiO2 எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையா இருக்கிறவங்க டிசால்வ் ஆயிட்டாங்க, நம்மளுக்கு தேவை இல்லாதவங்க டிசால்வ் ஆகல. கரெக்டா, தேவையில்லாதவங்கன்னா Fe2O3 அண்ட் தென் TiO2. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி நீங்க வெளியில போங்க, எனக்கு தேவை அலுமினியம் தான் அப்படின்னு சொல்லி அலுமினியமா ஃபர்தரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். கரெக்டா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substances and give one reason for the addition. Okay, so அதான் யாரு நம்மளுக்கு, calcium fluoride. இதோட ரோல் என்னது, so it lowers the melting point of electrolyte and increases the electrical conductivity. Guys, இதே question பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லயுமே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பாக்சைட் டக்குன்னு கோத்ரூ பண்ணிடலாமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்சைட்ல தட் மீன்ஸ் அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல பாக்சைட்ல நம்ம காஸ்டிக் ஆல்கலி ஆட் பண்றோம். பிகாஸ் Fe2O3 TiO2 சால்யூபிள் ஆகாது, அது ரெண்டத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சோடியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியமும் டிசால்வ் ஆகி சோடியம் அலுமினேட்டா ஃபார்ம் ஆயிரும். ஏன் நான் CiF2 ஆட் பண்றேன், ஏன்னா மெல்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணுது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் கைஸ், மேட்ச் த ஃபாலோயிங். யா, galvanization. So one யார் வருவாங்க galvanizationக்கு, it is coating with zinc. கரெக்டா, it is fourth one, right? so இல்ல ABCD ன்னு வச்சுக்கலாமா, it will be confusing. ABCD. okay, so which is D. second one calcination. so calcination க்கு யார் வருவா, we can say calcination heating in the absence of air, it is C. third oneல யார் இருக்கா நம்மளுக்கு, redox reaction, alumina thermite process. it is an example for the redox reaction. ஏன்னா அங்க ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி ஆட் ஆகுது. ஸோ fourth one என்ன சொல்றாங்க, dental filling which is silver and then tin amalgam. okay guys, okay, yes, hope it's clear. next one, a reddish brown metal which combines with O2, okay, O2 at lesser than 1370 Kelvin gives a black colored substances, okay, at a temperature. okay, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் guys, ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிறேன், மெட்டல்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷைனி அப்பியரன்ஸ் சில்வர் கலரில் தான் இருக்கும். கரெக்டாக, அதில் ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே காப்பர். நீங்கள் காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, ஆர்எல்ஸ் வீட்டில் காப்பர் இருக்கும், அது என்ன கலரில் இருக்குது, ஒரு மாதிரி லைக் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்குது, லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. கரெக்டாக, ஸோ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னாலே இட் இஸ் அ காப்பர். அந்த காப்பர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும் போது we will be getting an CuO. ஓகே, இது உங்களுக்கு பிளாக் கலராக இருக்கும். ஏன், பிகாஸ் காப்பர் +2 ஸ்டேட்ல இருக்கு. ஆனா டெம்பரேச்சர் கிரேட்டர் than 1003 கெல்வின் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அகைன் CuO2 கூட ரியாக்ட் ஆகி யூ ஆர் கெட்டிங் அண்ட் Cu2O. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா காப்பர் +1ல இருக்கு. காப்பர் +1 இருக்கும் போது இது அகைன் ரெட்டிஷ் ப்ரௌன். ஓகே, என்ன கலர்னு சொல்லுவாங்க, இது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் தான் சொல்லுவாங்க. ஸோ காப்பர் 2 ஆக்சைட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, காப்பர் 1 ஆக்சைட் பார்த்தீங்கன்னா ரெட்டு. சி, இது மாதிரி இருக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கைஸ், கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைட் த யூசஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் யூட்டென்சில்ஸ், அலுமினியம் வெசல்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கும். கரெக்டாக, எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரியில் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸோ லைட் வெயிட் மெட்டலாக இருக்கிறனால ஏரோப்ளேன்ஸில் கூட நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க,
அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். State whether true or false. If false, write the correct statement. Okay, an alloy is a heterogeneous mixture. தப்பு. alloy is a homogeneous mixture because ரெண்டு மெட்டல்ல லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் தான் அலாய் ஃபார்ம் ஆகுது. அப்போ லிக்விட் ஆகும்போது அது யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ alloy is actually a homogeneous mixture, guys. Okay, it is a homogeneous mixture. False statement. All ores are mineral, but all minerals cannot be a ore. Perfect, very good. Because நம்மளுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு ஓர் எடுத்துட்டீங்கனாலும் அதில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். ஓகே, ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருந்தால் தான் அந்த மினரலை நம்ம ஓருன்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லா மினரல் எடுத்துகிட்டு நான் ஓருன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அங்கே லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் கூட இருக்கலாம். கரெக்ட், ரைட்? ஓகே, அதான் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். Write any two uses of copper. So any uses? Again, electrical conductivity la use பண்றோம், best metal, and then utensils la even copper use பண்றோம், and then calorimeters, coins use பண்ணிருந்தாங்க, and then electroplating பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். gold silver la 24 carat na pure gold, 22 carat la சொல்லும்போது அதுல என்ன ஆட் பண்றாங்க? they are adding the gold. Okay, so that copper. So copper தான் ஆட் பண்றாங்க. Next question. Among the given species, A minus, A plus and A, the smallest one in sizes. See, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, cations தான் எப்பயுமே smaller size இருக்கும். Okay, cations தான் always smaller size. அப்போ யார் தான் ரைட் ஆன்சர்? A plus தான் ரைட் ஆன்சர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், பிகாஸ் ஏ ப்ளஸ்ஸாக இருக்கும் போது அங்கே இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது? கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் வி ஆர் சேயிங் ஏ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மால் இன் சைஸ். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. Okay, dash forms the basis of modern periodic table. எது? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம அங்கே டிசைட் பண்ணுறோம். அந்த அட்டாமிக் நம்பரை நான் என்னன்னு கூட சொல்லலாம். ஐ கேன் சே Z. ஸோ Zங்கிறத வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ அட்டாமிக் நம்பர் வச்சு தான் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிசைட் பண்ணுறோம். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் guys. ஓகே, த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ் யாரு? பாக்சைட். ஓகே, பாக்சைட் தான் வந்து உங்களுக்கு சீஃப் ஓர். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். மெக்னீஷியம் யூஸ் டு ப்ரொடெக்ட் அ ஸ்டீல் ஃப்ரம் ரஸ்டிங். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் இதுதான் உங்களோட அயன் வச்சுக்கோங்க. இந்த அயன் மெட்டலுக்கு மேலே நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்க? மெக்னீஷியமை அப்ளை பண்ணுறீங்க. அப்படி மெக்னீஷியமை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தான் அயன். அப்போ மெக்னீஷியம் என்ன பண்ணும்? ஓகே, பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னையும் நல்லா காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்னீஷியம் மெட்டலை என்ன பண்ணுது? ஓகே, கரோட் பண்ணுது. ஸோ மெக்னீஷியம் கரோட் ஆகிடும், ஆனால் அயன் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால தான் நான் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ரைட் அண்ட் ஆர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் guys. Identify the bond between hydrogen and F in HF molecule. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் நான் மெட்டல், ஃப்ளூரினும் நான் மெட்டல். ஜென்ரலாக நான் மெட்டல் இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோவலன்ட் காம்பவுண்ட் தான் சொல்லுவோம். அப்போ கோவலன்ட் பாண்ட் தான் சொல்லணும். வெரி குட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ கோவலன்ட் காம்பவுண்ட். பட் ஸ்டில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 1.7க்கு மேலே இருக்கிறனால நம்ம என்னன்னு சொல்லலாம்? இங்கே அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் அன் அயனிக் பாண்ட். நெக்ஸ்ட், வாட் ப்ராப்பர்ட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொன்னதான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீசஸ். அப்போ அட்டாமிக் சைஸ் கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும்? கம்மியாகிட்டே இருக்கும். எதனால? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? இட் இஸ் ரெடி டு அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர். கரெக்டா? அப்போது நியூக்ளியஸ் இங்கே இருக்க, ஸோ வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுவது?
ஈஸியாக அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் அதோட இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜே கம்மி இருக்குது. அந்த ஆட்டம் பெருசாக இருக்கும் போது எப்படி நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்ல, அப்போ அங்கே இருக்கிற எலக்ட்ரானே அதனால ப்ராப்பராக அட்ராக்ட் பண்ண முடியல. அப்போ எப்படி வெளியிலேருந்து வர எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியும்? ஸோ சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நான் என்ன சொல்கிறேன், அட்டாமிக் சைஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி ஆகுது. ஆனால் இதுவே லெஃப்ட் டு ரைட் பேசுகிறீங்க, அட்டாமிக் சைஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, சின்னதாகிட்டே இருக்குது. அட்டாமிக் சைஸ் சின்னதாக என்ன ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிடலாம். கரெக்டா? ஸோ அதனால லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் இட் இஸ் டிக்ரீசஸ். ஓகே guys, next one, across the period ionic radii. ஸோ பீரியட் வைஸில் பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இன்க்ரீஸா டிக்ரீசஸா? இப்போ தானே பார்த்தோம் டிக்ரீசஸ். ஸோ இப்படி வர வர டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்ன? பிகாஸ் இவங்களுக்கு இஎன்சி ஜாஸ்தி. யார் இந்த இஎன்சி? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எஸ் உங்களுக்கு தான். ஓகே, ஸோ இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் மோர். ஸோ இங்கே இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டம் சின்னதாக தான் இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன் சாப்டர். ஸோ சொல்யூஷன், ஹாய் எக்ஸாம்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? பக்காவாக படிச்சாச்சா? ஓகே guys, பாருங்க, டிஃபைன் தி டேர்ம் சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர். கரெக்டா? ஸோ சொல்யூட் சால்வெண்ட், அவ்வளோதான். இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர், solute and then solvent. Okay, now let's come to the relationship between the relative molecular mass and then vapor density. So one of the important question guys, இது already நம்மளோட question of the day ல நான் upload பண்ணிருக்கேன். So go and check it out. Okay, so இங்க அதோட derivation தான் இருக்கு. First என்ன பண்றாங்க, vapor density, அதுக்கு என்ன formula? It is a given volume of the gas or vapor divided by the mass of same volume of hydrogen. So இங்க ஒரு கேஸ் பத்தி பேசுறீங்க, ரெண்டு கேஸ் பத்தி பேசுறீங்க. ஓகேவா? ஒரு கேஸ் ஹைட்ரஜனா இருக்கு, இன்னொரு கேஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, எதுவா வேணா இருக்கலாம். அப்ப வேப்பர் டென்சிட்டி இஸ் ஒரு கேஸ் டிவைடட் பை த ஹைட்ரஜனோடது. அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன், அக்கார்டிங் டு த அவகாட்ரோ மாலிக்யூல்ஸ் நான் என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இன் ஒன் வால்யூம். ஒன் வால்யூம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல் நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டேன், ஐ ஹாவ் கன்சிடர்ட் n. கரெக்டா? அப்போ நான் இங்க என்ன சப்ஸ்டிட் பண்றேன், மாஸ் ஆஃப் n மாலிக்யூல் ஆஃப் a gas or vapor, ஓகே, டிவைடட் பை மாஸ் ஆஃப் n மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நான் வால்யூம்ங்கிற இடத்துல நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ரைட்? பிகாஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அதான் அவகாட்ரோலா. கரெக்டா? அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஸோ என்ன கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அந்த ஒன்னு கேன்சல் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜனில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். கரெக்டா? இட் இஸ் 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ 2 ஆட்டமை 2 into mass of 1 atom of hydrogen எழுதிக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ரெண்டு ஆட்டம், ஸோ அதை வந்து 2 முன்னாடி எழுதிட்டு mass of 1 atom of hydrogen. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ relative molecular mass equal to mass of one molecule of a gas divided by mass of one atom of hydrogen. So இப்போ இதையும் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்றாங்க. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ஸோ இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த டோட்டல் பார்ட்டுக்கு பதிலா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? பாருங்க, ஸோ இந்த பார்ட்டை நான் என்னன்னு சொல்லலாம், ஐ கேன் சே இட் இஸ் a relative molecular mass. அதான் சொல்லியிருக்காங்க. So vapor density is equal to relative molecular mass divided by 2.
இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் 2 முன்னாடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு? பிகாஸ் அவங்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறனால 2 காமனாக எடுத்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. Vapor density into 2 which is equal to the molecular mass. Vapor density into 2 which is equal to the molecular mass. Okay, next one. Hi Chitra. Hi. Guys, எப்படி படிச்சிருக்கீங்க எக்ஸாம்க்கு? நீங்கள் தான் பிஸியாக படிச்சுட்டு இருக்கீங்க, கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் எந்த கமெண்ட்டும் வரல. ஸோ ஐ திங்க் அப்படியே சென்ட் டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா? ரைட்? ஓகே. கிவ் an example for each. Gas in a liquid. ஸோ சோடா வாட்டர், 7Up, ஸ்ப்ரைட் எல்லாம் நம்மளுக்கு மறக்குமா? அதெல்லாம் நம்மளோட ஃபேவரட் இல்லை? ஸோ அப்போது கார்பன் டை ஆக்சைடு dissolve in water. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சாலிட் இன் லிக்விட். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட். ஓகே, சால்ட், சோடியம் குளோரைடு இன் வாட்டர். ஸோ வாட் இஸ் சாலிட் இன் சாலிட்? We can say it is gold. Okay, the 22 karat gold எல்லாம் என்னது நம்மளுக்கு? அது எல்லாமே வந்து copper dissolved in gold. கரெக்டா? ஸோ கம்மி அமௌண்ட். அண்ட் தென் gases in gases, ஏர் கூட சொல்லலாம் நீங்கள். ஓகே, ஸோ கேஸ் இன் கேஸில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் அண்ட் தென் ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஓகே guys, next one. So true or false? Solution which contain 3 components are called binary. ஸோ டோட்டலி ராங். பை அப்படின்னாலே என்னது? 2. கரெக்டா? ஸோ 3 காம்பனன்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட பேர் ட்ரைனரி சொல்யூஷன் சொல்லணும். 2 காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட பேர் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். கிளியரா? ஸோ சொல்யூஷன் விச் கண்டெயின் 2 காம்பனன்ட் ஆர் கால்ட் அஸ் பைனரி சொல்யூஷன். ஸோ 3 காம்பனன்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ட்ரைனரி சொல்யூஷன். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். Vinu dissolves 50 gram of sugar in 250 ml of hot water. Sarat dissolved in 50 gram of same sugar in 250 ml of cold water. Who will get the faster? இந்த question already நம்ம பண்ணது தான். கரெக்டா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹாட் வாட்டரில் ஈஸியாக சுகர் டிசால்வ் ஆகும். என்ன காரணம்? பிகாஸ் அங்கே டிசல்யூஷன் ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருக்குது. டிசல்யூஷன் ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருந்தால் ஹை டெம்பரேச்சரில் தான் சொல்யூட் ஈஸியாக டிசால்வ் ஆகும். இதுவே டிசல்யூஷன் எக்ஸோதெர்மிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லலாம்? லோ டெம்பரேச்சரில் தான் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். guys, are you clear? ஓகே, டிசல்யூஷன் எண்டோவா எக்ஸோவா? டிசல்யூஷன் எண்டோவா இருந்தால் ஹீட்டு அப்சர்வ் ஆகும், அதுக்கு ஹீட்டு வேணும். அப்போ ஹையர் டெம்பரேச்சரில் தான் ஈஸியாக டிசால்வ் ஆகும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். The aquatic animals live more in cold region. என்ன காரணம்? What is the reason? Because கோல்டாக இருக்கும் போது தான் அங்கே நிறையா கேஸஸ் டிசால்வ் ஆகிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். 7Up நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து இம்மீடியட்டாக எடுக்கும் போது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஸ் சவுண்ட் நல்லா வரும். கரெக்டாக? பட் இதுவே நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஃபிஸ் சவுண்ட் வராது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நிறையா கேஸஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். எப்போ? லோ டெம்பரேச்சராக இருக்கும் போது. ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது லோ டெம்பரேச்சர் தானே. ஸோ கேஸஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுது அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இப்போ தானே சொன்னோம். அப்போ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். அப்போ கோல்டன் டைமில் தான் நம்மளோட அக்வாட்டிக் அனிமல்ஸ் நல்லா ப்ரீத் பண்ண முடியும். ஏன்னா கோல்டன் டைமில் அங்கே இருக்கிற வாட்டரில் நிறையா கேஸ் டிசால்வ் ஆகிருக்கு. இதுவே சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, கேஸஸ் எல்லாமே வந்து வாட்டருக்குள்ளே இல்லாமல் பறந்து நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி வெளியில் போயிடும். அப்போ ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணும்? சம்மர் டைமில் வெளியில் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போகும். கரெக்டா? ஓகே, எஸ். Next one guys, what is mean by binary solution? Okay, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Dissolution process exothermic for gas in liquid. அதனால தான் golden timeல நம்மளுக்கு நிறைய gas dissolve ஆயிருக்கு. Clear? Next one guys, what is mean by binary solution? Okay, so binary அப்படினாலே என்னது? It is 2. கரெக்டா? 2 இருக்கணும், which means ஒரு solute and then ஒரு solvent. ஒரு solute ஒரு solvent இருந்ததுன்னா அது binary. சப்போஸ் 2 solute ஒரு solventனா அது trinary. இல்லை 2 solvent ஒரு soluteனாலுமே trinary தான்.
ஸோ அதான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் guys. டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னது? பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகேவா? உங்ககிட்ட பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எடுத்திருக்க மார்க்கு டிவைடட் பை 200 இன்டூ 100 பண்ணி சொல்லுவீங்க. இதான பர்சன்டேஜ். அப்போது நான் ஒரு 10 ml எடுத்து 50 ml ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பர்சன்டேஜாக எப்படி சொல்லுவேன்? ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டேக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் எடுத்து நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூட் divided by the solution. Solution அப்படின்னா என்னது? total volume, which is solute plus solvent. Correct, right? Solute and then solvent. அப்போ solute and solvent into 100. அவ்வளோதான் guys. Very 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 simple. Okay, moving to the next one. So percentage அப்படின்னாலே 100. இவ்வளோல எவ்வளோ பர்சன்டேஜ் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 10% ஆஃப் எத்தனால் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன எழுதலாம்னா, யூ கேன் ரைட் 10 ml ஆஃப் எத்தனால். ஓகே, ஸோ 10 ml ஆஃப் எத்தனால் இன் 90 ml ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ 10 ml ஆஃப் எத்தனால் இன் 90 ml ஆஃப் வாட்டர். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? we are saying it is a percentage. கொஷனில் கேட்பாங்க, ஓகே 10% ஆஃப் எத்தனால் இருக்குது அப்படின்னா how much ml of ethanol, which is 10 ml of ethanol, 90 ml of water. Okay, 90 ml of water. Next one, what happens when MgSO4.7H2O is heated? Write the appropriate equation. Okay, MgSO4.7H2O ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் இவாப்ரேட் ஆகும். வாட்டரை ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டர் என்ன ஆகும்? தட் மீன்ஸ் பாயில் ஆகும், வேப்பராக மாறும். அப்போ இங்கே இருக்கிற H2O பார்த்தீங்க அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டாக எஸ்கேப் ஆயிரும், வாட்டர் வேப்பராக மாறிடும். அங்கே எனக்கு என்ன நான் மென்ஷன் பண்ணும்? ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். பிகாஸ் இங்கே இருக்கிறது ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோ ஆஃப் வாட்டர் வந்து ஜஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கும், கரெக்ட். ஆனால் இங்கே இருக்கிறது ஆன்ஹைட்ரஸ் சால்ட். ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? It is there is no water molecule, complete dry இருக்கு. Okay, there is no water molecule. So next one பாருங்க, solubility is a number of gram of solute. Okay, what is solubility? Solubilityங்கிறது ஒன்றும் இல்லை guys. என்ன தெரியுமா? 100 gram of a solventல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை நான் 100 mlன்னு சொல்லாமல் 100 gram ஆஃப் சால்வெண்ட்டில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளவு டிசால்வ் பண்ண முடியுமோ அதுதான் யார்? solubility. ஓகே, 100 gramல மேக்ஸிமம் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிகசன் சப்ஸ்டன்சஸ். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கரெக்டா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வென் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர் கூட எக்ஸ்போஷர் ஆகும் போது ஆர்டினரி டெம்பரேச்சரில் அது என்ன பண்ணுது? மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுது, ஆனால் அது டிசால்வ் ஆகாது. மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுது, ஆனால் டிசால்வ் ஆகாது. ஆனால் இங்கே ஸோ அதே தான், மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுது பட் டிசால்வ் ஆகுது. அண்ட் இங்கே பாருங்க, ஸோ ஹைக்ரோஸ்கோபிக்காக இருந்ததுன்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறாது, கரெக்டா? ஏன்னா அது டிசால்வ் ஆகலை. ஆனால் இங்கே பாருங்க, ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன ஆயிரும்? மாறிடும், ஏன்னா அது டிசால்வ் ஆகுது, கரெக்டா? லிக்விடாக மாறிடும். ஹைக்ரோஸ்கோபிக் பார்த்துட்டீங்க அப்படின்னா amorphous solids are liquids. ஓகே, ஆனால் இது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? கிறிஸ்டலைன் நேச்சராக தான் இருக்கும். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ கிறிஸ்டலைன். இதுவே வந்து டெலிகசன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் அமார்ஃபஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ ஹாய் ஹாய் ஹாய். Yes ma. Next one, will cool drinks give more fizz at the top of the hills or else or at the foot? Okay, foot in the sense என்ன சொல்றாங்க? plains-ல. Okay, that means வந்து plains-ல நிறைய fizz இருக்குமா or else மேல நிறைய fizz இருக்குமான்னு கேக்குறாங்க. இது pressure பேஸ் பண்ணி guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ப்ரெஷர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா லேண்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் மவுண்டனை விட. என்ன கான்செப்ட்னா, நம்ம கீழேருந்து மேலே போகும்போது 11th chapter we are going to discuss in the evening ma. ஸோ நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா ஐ திங்க் இன்னும் வந்து ஒரு 10 to 15 minutesல லைவ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஐ வில் அதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். ஓகே, கிவ் மீ 10 to 15 minutes. தேங்க்யூ. ஓகே guys, எஸ் லிசன். ஹாய். ஓகே கைஸ், கவனிங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ப்ரெஷரை பேஸ் பண்ணி. ப்ரெஷர் நிறையா இருந்ததுன்னா கேஸஸ் ஈஸியாக டிசால்வ் ஆயிடும். லேண்டில் ப்ரெஷர் ஜாஸ்தி, அண்டர் கிரவுண்டில் அதை விட ஜாஸ்தி. அதனால தான் வாட்டருக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மவுண்டன்க்கெலாம் மேலே போயிட்டே இருக்கும் போது ப்ரெஷர் கம்மி, கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்போது கேஸஸ் நிறையா டிசால்வ் ஆகுறது எங்கே, லேண்டில் இருக்கும் போது, அட்மாஸ்பியர், தட் மீன்ஸ் ஹில்லில் இருக்கிறத விட. அப்போது லேண்டில் தான் ஃபிஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகே, ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் கிவ் மோர் ஃபிஸ். ஓகே, இங்கே வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று டெம்பரேச்சர். ஓகே, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ அட் த டாப் ஆஃப் த ஹில் atmospheric pressure is low. So solubility என்ன சொல்கிறாங்க, as a result more CO2 escape from the solution producing the more fizz. ஓகே, அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட கான்செப்ட் ரைட்டு. இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சால்யூபிலிட்டி. கரெக்டாக, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சால்யூபிலிட்டி. அப்போது லேண்டில் இருக்கும் போது அது எப்படி இருக்கும்? ஓகே, இதான் நம்மளோட கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கண்டெய்னர். அப்போது இதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எனக்கு டிசால்வ் ஆகிருக்கும். அதில் வெளியிலேருந்து வருமா? வெளியில் வராது. பிகாஸ் அது நிறைய டிசால்வ் ஆகிருக்கு. கரெக்டாக, நல்லா ஈஸியாக டிசால்வ் ஆகிருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் மவுண்டனுக்கு போகிறீங்க, அப்போ அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது டிசால்வ் ஆன CO2லாம் வெளியில் வரும்ல. அங்கே கொஸ்டின் கேட்டிருக்கிறது சால்யூபிலிட்டியை பேஸ் பண்ணி கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சால்யூபிலிட்டி. நான் உங்களுக்கு சால்யூபிலிட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபிஸ். ஸோ எப்போ ஃபிஸ் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்டனில். ஏன்னா அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆக முடியாமல் மேலே வந்துடும். ஓகே, அதான் ரீசன். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் guys. Write a note on various factors affecting the solubility. So first யாரை பேஸ் பண்ணி, which is an important question. இந்த கொஸ்டின் படிக்க நீட் இல்லைன்னு சொல்ல முடியாது. வி ஹாவ் டு டச் ஆல் த லெசன்ஸ். எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் இம்பார்ட்டண்ட், அண்ட் தென் வாட் எல்ஸ் வி ஹாவ் லெசன், சொல்யூஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன், இந்த 4 லெசன். ஸோ ஃபோக்கஸ் திஸ் பெட்டர். ஓகே, இதை நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். Next one, write a note on various factors affecting the solubility. Nature of solute and then solvent. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எடுத்துக்கலாம். பெட்ரோலில் போய் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன், டிசால்வ் ஆகுமா? ஆகாது. பிகாஸ் பெட்ரோல் இஸ் அ நான் போலார் சால்வெண்ட், சால்ட் இஸ் அ போலார் காம்பவுண்ட். ஸோ எப்பயுமே டிசால்வ் பண்ணும்போது லைக் டிசால்வ்ஸ் லைக், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போலார் காம்பவுண்ட்ஸ் போலார் சால்வெண்ட்ஸில் தான் டிசால்வ் ஆகணும். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். செகண்ட் ஒன், இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், மேக்ஸிமம் கேசஸில் சால்யூபிலிட்டி ஆஃப் அ சாலிட் இன் லிக்விட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகும். என்ன காரணம்? பிகாஸ் இது எண்டோதெர்மிக். அங்கே இருக்கிற டிசல்யூஷன் ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருக்குது. அப்படி எண்டோதெர்மிக்காக இருந்தால் அது ஈஸியாக டிசால்வ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சால்யூபிலிட்டி ஆஃப் அ கேஸ் இன் அ லிக்விட். கேஸ் இன் அ லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்மியாக டிசால்வ் ஆகும். பிகாஸ் அது எக்ஸோதெர்மிக், டிசல்யூஷன் ப்ராசஸில் வந்து எக்ஸோதெர்மிக்காக இருக்குது. நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்கன்னா அங்கே இருக்கிற கேஸ் என்ன ஆயிடும், ஈஸியாக உங்களுக்கு வெளியில் போயிடும். கரெக்டாக? ஓகே, ஸோ இதுவே இப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சால்யூபிலிட்டி என்ன ஆகும்,
இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொன்னதுதான் ரைட். ஓகே எஸ் எஸ் ஹீபா ஹாய். Next one, write the chemical formula of the following. So blue vitriol. Okay, blue vitriol formula என்னது? CuSO4.5H2O. Correct? Epsom salt என்னது? Epsom salt is MgSO4.7H2O. Right. Moving to the next one, guys. Write a note on saturated and unsaturated solution. So ரொம்ப important question தான். Saturated solution அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஒரு 100 கிராமில் உங்களால் டிசால்வ் பண்ண முடியுதோ டிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா சேச்சுரேட்டட். அப்படி டிசால்வ் பண்ணலன்னா அன்சாச்சுரேட்டட். மேக்ஸிமம் குவான்டிட்டி டிசால்வ் இன் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, அதான் நம்மளோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன். கிளியர் கைஸ்? நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் இன்டு டெலிகசன்ட், ஹைக்ரோஸ்கோபிக். ஓகே, ஸோ பார்த்துலாமா நம்ம யார் எங்கெங்க இருக்காங்கன்னு? ஓகே, ஸோ already the saturated unsaturated explain பண்ணியாச்சு. read it out guys. Delicescents பாருங்க, calcium chloride is a delicescent material. Hygroscopic யாரு? sulfuric acid, copper sulfate, pentahydrate, copper sulfate pentahydrate, silica gel and then gypsum. Oh super. welcome. So hydrated salt. What is mean by hydrated salt? So ஒரு saltல fixed number of water molecules bond ஆயிருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying it is a hydrated salt. It is a water of crystallization அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, water of crystallization. Okay guys, next one. What is aqueous and non-aqueous? Very simple. நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு கான்செப்டை தான் மேக்ஸிமம் ஹைலைட் பண்ணுறேன். aqueous அப்படின்னா வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்கணும். வாட்டர் சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா அது aqueous சொல்யூஷன். வாட் இஸ் மீன் பை நான் aqueous? சப்போஸ் வாட்டர் இல்லாமல் வேறு சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பென்சீன், குளோரோஃபார்ம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தட் இஸ் அ நான் aqueous சொல்யூஷன். ஓகே, aqueous and then non aqueous சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? 3.5 லிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அழகாக கிவன் எழுதிடணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 லிட்டர் ஆஃப் எத்தனால். ஓகே, ஸோ அப்போ வால்யூம் வந்து யாரோடது? சொல்யூட்டோட வால்யூம். ஓகே, சொல்யூட்டோட வால்யூம் 3.5 லிட்டர். ஓகே, அண்ட் வாட் இஸ் அ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்? வாட்டர்னு மென்ஷன் பண்ணல. அந்த 15 லிட்டருமே யாரு? the 15 லிட்டருமே it is a solution. Okay, so volume of solution which is equal to 15 liter. அடுத்து நான் என்ன calculate பண்ணும்? I should find the percentage of volume which is equal to 3.5 divided by 15 into 100. அப்ப answer உங்களுக்கு 23.33 வந்துரும். Clear guys? Very simple. See, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Suppose 15 liter of water in கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? 15 plus 3.5 ன்னு எழுதணும். Okay, 15 plus 3.5. Yes ma'am. Next one, a solution is prepared by dissolving 45 gram of sugar. இங்க mass percentage கேக்குறாங்க. அப்போ mass percentage which is equal to எவ்வளோ நம்மளுக்கு? weight 45 gram of a sugar divided by 180 plus 45. ஏன் 180 plus 45? because இங்க கொடுத்திருக்கிறது only water. solution கொடுத்தா நீங்க டைரக்டா எழுதிக்கோங்க. solvent தனியா, solute தனியா கொடுத்தா ரெண்டுமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? if you guys do the calculation it will be 20%. okay, so calculation நீங்க பண்ணிக்கோங்க. next one, solubility of NaCl in 100 ml of water. so 100 ml ல எவ்வளோ dissolve ஆயிருக்கு? 36 gram dissolve ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ 25 gram of the salt dissolved in 100 ml of the water. இப்போ 25 gram என்ன ஆயிருக்கு? again 100 ml ல dissolve ஆயிருக்கு. okay, then saturated ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? very simple. what is 36 minus 25? nothing but 11. correctா? அப்போ 11 gram. see,
சால்யூபிலிட்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் இஸ் சால்யூபிலிட்டி? 100 gram ஆஃப் த சால்வெண்ட்ல எவ்வளோ மேக்ஸிமம் டிசால்வ் ஆகுது. அப்போ 100 gramல வந்து 36 gram ஆஃப் NaCl டிசால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் இன்னொரு 100 gramல நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? வெறும் 25 தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அது இன்னும் சேச்சுரேஷன் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 11 gram நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறிடும். கரெக்டா? ஓகே, அதான் இங்கே கேட்குறாங்க. ஸோ 36 minus 25 பண்ணீங்கன்னா you are getting an answer. Okay guys, next question. So blue vitriol, this is A, this is B, this is C and this is D. So blue vitriol yaru? CuSO4.5H2O. gypsum yaru? CaSO4.5H2O. So next yaar irukka? Delicescence. So delicescence yaru namalukku? So delicescence hygroscopic pathinga appadina it is calcium oxide. Okay, so delicescence is CaO. CaO is delicescence, it is B. And then what is, sorry, delicescence is sodium hydroxide, which is D. And then fourth one pathinga hygroscopic na namalukku CaO, this is B. Okay guys, moving to the next one. Types of chemical reaction. So yes, so idli again problems irukku, ida base pani questions namalukku vandute irukku. Correct ah? Quick ah paathalama. Okay, explain the types of displacement reaction with example. Displacement reaction அப்படினா என்ன சொல்லணும்? More reactive metal will displace as a less reactive metal. Correct ah? That is called as displacement reaction. More reactive metal will displace us. That is displacement. Double displacement என்ன கொடுத்திருக்காங்க? What is mean by double displacement? Exchange of ions. So AB and then CD. ஒரு equation போயிடலாமா? So AB and then CD. இப்போ இங்க என்ன ஆகும்? இங்க இருக்கிற A இங்க வந்துரும் and then C இங்க வந்துரும். அப்ப ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We will be getting it as CB plus AD. Correct ah? So this is called as double displacement reaction. Okay, so exchange of ions ன்னு சொல்லுவோம், அதான் நம்மளுக்கு double displacement. அதுல ரெண்டு டைப் இருக்கு நம்மளுக்கு. One is precipitation, another one is neutralization. Okay, precipitation and neutralization தான் we are saying as a double displacement reaction. Okay, next one guys. Okay, we have one pH question illa. Calculate the pH of 1 into 10 to the power of minus 4 molar solution of HNO3. Okay, so first given எழுதிலாமா? Okay, given என்ன கொடுத்திருக்காங்க? molarity எவ்வளோ கொடுத்திருக்காங்க? 1 into 10 to the power of minus 4 molarity of HNO3 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் regarding the pH. Go and check it out guys. Okay, so இதுல பாருங்க. So HNO3 ஓட concentration இவ்வளோ இருக்கு. அப்ப HNO3 dissociate ஆகி H plus and then NO3 minus ஆ form ஆகும். அப்ப இந்த H plus ஓட concentration 1 into 10 to the power of minus 4. அப்ப pH is equal to minus log of concentration of H plus ion. அப்போ minus log. So concentration 1 into 10 to the power of minus 4. கரெக்டா? அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? So உள்ள multiply பண்றேன். So minus of log 1 and then plus minus 4. கரெக்டா? log 10 ஓட வேல்யூ 0 and then log 1 ஓட வேல்யூ 0. So answer பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? You will get 4 as an answer. Okay, so pH base பண்ணி இருக்கிற question I have uploaded. என்னென்ன formulasல pHல இருக்கு, log எப்படி வந்து like log base பண்ணி என்னென்ன formulas இருக்குங்கிறத I have mentioned. Go and check it out. Okay guys. Okay, moving to the next one. What is chemical equilibrium? So chemical equilibrium அப்படினா இது reversible reactionல தான் நடக்கும் கண்டிப்பா. Okay, so reversible reactionல நடக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying this as a chemical equilibrium. Just a second. Okay, chemical equilibrium. So reversible reaction நடக்கணும் and rate of forward which is equal to the rate of backward. Forwardum backwardum equal இருக்கும் rate. Okay, next one. என்னென்னலாம் factors
which is affecting the rate of reaction. So it depends on the nature of the reactant. என்ன reactant எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. And then the concentration of the reactant and temperature, catalyst, pressure, surface area. So இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். Okay guys, moving to the next one. Calculate the pH of 0.001 molar HCl solution. Solve பண்ணிடலாமா? அப்போ concentration of H plus எவ்வளோ இருக்கும்? 0.001 molar. இதை எப்படி எழுதலாம்? We can write 1 into 10 to the power of minus 2 molar. Minus 2 or minus 3 ah? It is minus 3 molar. Right ah? So minus 3 molar. இப்போ நான் என்ன பண்ணும்? I should calculate the pH. Usually 1 into 10 to the power of minus 3 வந்துச்சுன்னா 3 தான் pH இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அங்கே ஸ்டெப்ஸ் ரெக்வயர்டாக இருந்ததுன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். 1 into 10 to the power of minus 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக pH பார்த்தீங்கன்னா 3. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு சம் சால்வ் பண்ணோம். 1 into 10 to the power of minus 4. அப்போ அதோட pH எவ்வளோ வந்துச்சு? 4 தான் இருந்தது. அதே ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. You should write the steps. Okay? So பார்த்தாச்சு. இப்போ pH first one முடிச்சிட்டோமா? அதுக்கடுத்து let's come to the second question. The hydroxide ion concentration. இது good question. So கொடுத்திருக்கிறது OH minus ion concentration. அப்போ எவ்வளோ? This is 1 into 10 to the power of minus 11. So 1 into 10 to the power of minus 11 இருந்ததுன்னா நான் இங்கே என்ன சொல்லலாம்? I can say that POH is equal to 11. என்ன காரணம்? Because இங்கே கொடுத்திருக்கிற கான்சென்ட்ரேஷன் OH மைனஸ் ஓடுது. OH மைனஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா POH தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ POH 11 அப்படின்னா what is pH value? So pH, so நம்மளுக்கு தெரியும் pH plus POH which is equal to 14 அப்படின்னு சொல்லிட்டு. pH தெரியாது, POH யாரு? 11 which is equal to 14. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 14 is equal to 14 minus 11. So 14 minus 11 which is equal to 3. So 3 தான் நம்மளோட pH. கரெக்டா? So அதனால 1 into 10 to the power of minus 3, 1 into 10 to the power of minus 4, 1 into 10 to the power of minus 11 இப்படிலாம் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற நம்பர் என்னவோ அதான் pH or else POH இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். கெமிக்கல் வால்கனோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், ஓகே, என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? It is a decomposition reaction. Okay, chemical volcano is an example of decomposition reaction. Next one guys, difference between reversible and irreversible. Reversible என்ன சொல்றாங்க? So இங்க ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும் under specific conditionல, and irreversible ரிவர்ஸ் பண்ண முடியாது. Okay, and then reversible reaction பார்த்தீங்கன்னா both forward and then backward reaction நடக்கும். And then irreversible பார்த்தீங்க அப்படின்னா unidirection நம்மளுக்கே தெரியும். And it attains equilibrium. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், equilibrium அப்படிங்கிறது reversible reactionல மட்டும்தான் நடக்கும். ஆனால் irreversible it will not takes place. Okay, and then the reactant பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக என்ன ஆகாது, ரிவர்சிபிளில் மாறாது. பிகாஸ் A Bக்கு மாறுச்சுன்னா அகெயின் B Aக்கு மாறும். அப்போ கம்ப்ளீட்டாக ரியாக்ஷன் நடக்காது. ஆனால் irreversible பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, அண்ட் தென் ஜென்ரலாக ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வெரி வெரி ஸ்லோ, அண்ட் irreversible reaction is fast reaction. Okay, the value of ionic product of water. Okay, the value of ionic product of water. So what is an ionic product of water? Which is 14. Correct? என்ன calculate பண்ணுவோம் நம்ம? Kw is equal to concentration of H plus and then the concentration of OH minus. So என்ன எழுதலாம்? H plus க்கு பதிலா you can write it as H3O plus also, no problem. So H plus ஓட concentration எவ்வளோ இருக்கும்? 10 to the power of minus 7 இருக்கும். அதே மாதிரி இங்க 10 to the power of minus 7 molarity
-7 இருக்கும் கரெக்டா it is -7 10 to the power of -7 இருக்கும் ரைட் ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get 10 to the power of -14 so that is the ionic product of water okay so moving to the next one the normal pH of blood what is the normal pH of blood it is 7.3 okay almost neutral correct so the normal pH of the blood is almost neutral next question guys again நான் சொன்னதுதான் step wise okay இந்த question step wise எழுதலாமா so இப்போ pH தான் questionல கேக்குறாங்க கரெக்ட்டா இல்லையா they are talking about what pH so ஆனா கொடுத்திருக்கிறது என்னது KOH அப்ப concentration of OH minus ion எவ்வளவு இருக்கும் 1 into 10 to the power of -5 molarity இருக்கும் கரெக்ட்டா molarity so POH தான் நான் கால்குலேட் பண்ணும் என்ன காரணம் because OH minus ion தான் கொடுத்திருக்காங்க OH minus ion கொடுத்தா நான் POH தான் கால்குலேட் பண்ணும் அப்ப POH is equal to minus log of concentration of OH minus ion அப்ப minus log of okay minus log of 1 into 10 to the power of -5 molar okay வா அடுத்து என்ன ஸ்டெப் சோ நான் log உள்ள எடுக்கிறேன் so minus of log 1 and then plus 5 because log 10 ஓட ஆன்சர் எனக்கு 1 ஆ மாறிடும் and log 1 ஓட ஆன்சர் 0 அப்ப நான் யாரை கால்குலேட் பண்ணிட்டேன் POH கால்குலேட் பண்ணிட்டேன் 9 அதுக்கு அடுத்து யாரை கால்குலேட் பண்ணும் pH so pH is equal to 14 minus POH கரெக்ட்டா அப்ப 14 minus 5 which is equal to 9 right the right answer is 9 okay guys so step wise எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் okay next one true or false at the equilibrium of a reversible reaction the concentration of the reactant and the product will be equal கிடையாது நம்ம அப்படி சொல்ல முடியாது rate of the reaction தான் ஈக்குவலா இருக்குமே தவிர concentration ஈக்குவலா இருக்காது okay so that is a wrong statement so rate of the reaction தான் ஈக்குவலா இருக்கும் but not the concentration okay why does the reaction rate increases why does the reaction of the rate of reaction increases by rising the temperature very simple இப்போ லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது மாலிக்யூல்ஸோட கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும் கரெக்ட்டா பிகாஸ் நீங்க எனர்ஜி கொடுக்குறீங்க அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஈஸியா மூவ் ஆகும் அப்போ கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியா இருந்ததுன்னா மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிக்யூல் ஜாஸ்தி ஆயிட்டு அங்க ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும் ஓகே சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது அப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துரும் ஆக்டிவேஷன் எனர்ஜி யாரெல்லாம் ரீச் ஆறாங்களோ அவங்கெல்லாம் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் கரெக்ட்டா so that is why by increasing the reaction is increases okay this is a very basic question guys என்ன கொடுத்திருக்காங்க pH 4.5 POH கேக்குறாங்க okay so எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல கேட்க மாட்டாங்க சப் கிளாசிஃபிகேஷன்ல தான் 7 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க ஓகே சோ இப்போ ஒரு 7 மார்க்ஸ்னா அதுல வந்து உங்களுக்கு 2 or else 2-3 questions இருக்கும் அதுல one of the question தான் இது நமக்கு ஓகே இதுக்கு மேபி அவங்க either 1 mark or else 2 marks allot பண்ணுவாங்க இந்த questionக்கு 7 marks வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்ப POH is equal to 14 minus pH right அப்போ 14 minus 4.5 answer என்ன கிடைக்கும் 9.5 okay that's all easy next question true or false silver metal can displace the hydrogen gas okay from nitric acid displace பண்ணுமா பண்ணாதா பண்ணாது என்ன காரணம் because silverங்கிறது less reactive than hydrogen இல்ல அப்ப எப்படி silver வந்து போய் hydrogen-ஐ replace பண்ண முடியும் it is not possible false statement okay because silver is less reactive next one define thermolysis reaction what is the meaning of thermo is nothing but heat lysis is nothing but breaking அப்போ heat energy கொடுத்து நீங்க break பண்ணீங்க அப்படினா
அதோட பேர் என்னன்னு சொல்லலாம்? You can say it is a thermolysis reaction. என்ன பண்ணணும்? Heat energy கொடுத்து நீங்க break பண்ணணும். It is called as thermolysis reaction. Okay, so these are the examples for the thermolysis reaction. Now, let's come to combination reaction. So, combination and then exothermic. Combination அப்படினா என்ன அர்த்தம்? So, C plus O2 is giving in CO2, which means ரெண்டு or else மூணு reactant, 2 or more reactants சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா it is called as combination reaction. Clear-ஆ? ஓகே, எக்ஸோதெர்மிக் அப்படின்னா என்னது? அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க போது அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக். இங்கே பாருங்க, ப்ரொப்பேனை எடுத்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் கிடைக்குது. அது கூட எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. அப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, எஸ் காய்ஸ், எஸ். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 4 லெசன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது இல்லாமல் ஆல்ரெடி ஹாஃப் ஃபெயிலி ரஷ்ல கொஞ்சம் கொஷின்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் செக் இட் அவுட் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பிகாஸ் இங்கே இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் இட் வில் நாட் இனஃப். ஓகே, ஸோ செக் அவுட் தோஸ் கொஷின்ஸ். இப்போ சாப்டர் நம்பர் 11ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அது சொல்லிடலாமா? ஜஸ்ட் அ செகண்ட், I will take. First, the lesson open பண்ணிக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமன்க்ளேச்சர் படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நாமன்க்ளேச்சர். அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஹோமோலாகஸ் சீரீஸ், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ஹோமோலாகஸ் சீரீஸ். நாமன்க்ளேச்சர்னால எல்லா நேமிங்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் how to identify saturated and unsaturated is important. இந்த லெசனே இம்பார்ட்டன்ட் தான், பட் இப்போ சொல்லியிருக்கிற டாபிக் எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் சோப்போட பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். ஓகே, சோப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். எஸ் guys, இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஓகே, ஸோ இது இல்லாமல் எத்தனோ காசில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஹோப் திஸ் செக்ஷன் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக யாருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ give a like and then subscribe our channel. Okay, so share to your friends also. So do well, all the best guys. Evening ஒரு லைவ் இருக்கு, நம்ம அந்த லைவ்லயும் மீட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு 1 hour physics, chemistry, biology அப்படின்னு போகும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை பை.